அச்சம் மடம் நாணம் பயிர் போட ரேணுகா வரப்போறா. வந்துட்டா கதவை மெதுவா சாத்துறா. பூ போன்ற பாதங்கள்ல மெதுவா அடிக்கெடுத்து வைக்க போறா. மெதுவா மெதுவா. ஓட்டப்ப தள்ளியா ஓட்டு. இப்படியே ஊரு போறா தள்ளினா வசதியா இருக்கும். நீ வாங்குற சம்பளத்தை கொடுத்து போடுறியா? மாப்பிள்ள மாப்பிள்ள கரதாசு வந்திருக்குது வாங்க. அதுக்குதான் கவர்மெண்ட்ல ஆள் வச்சுக்காங்களே. நீங்க ஏன் இப்படி வேகாத வகையில் அலைவீங்க? இந்தாங்க சார். குடுத்து போட்டே இல்ல, சோழி போய் பாருப்போ. கடிதாசுல எந்த மாப்பிள்ள எழுதிருக்கு? மேல விலாசம் எழுதிருக்கு, உள்ள விஷயம் எழுதிருக்கு. கிழிச்சு பார்த்தா சொல்லணும். மாமா, எனக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்கு. ரேணு ரேணு, எவ்வளவு நேரமா ட்ரெஸ் பண்ற? ரயில் நமக்காக காத்துட்டு இருக்காது. டைம் ஆகுது, சீக்கிரம் புறப்பட்டு வா. ரேணு, அது என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. இவ்வளவு லட்சணமா இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அம்மா, இவ்வளவு நாளும் இதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்த? யாருக்காக மறைச்சு வச்சிருந்த? என்ற ஓட்டுக்காரருக்கு. எல்லாம் கரெக்ட், வாயை மட்டும் திறந்துடாத. அம்மா, ஒப்பாங்க. எங்க ஐயன் மேல இருக்குது. ஐயா, ஐயோ ஐயோ ஐயோ. மாமனாரே மாமனாரே, சீக்கிரம் வாங்க, ரயில் போட போகுது. நாமெல்லாம் பட்டணக்கரைக்கு போறவங்க மாப்பிள்ள. அதனால உங்க அங்கதாக்கையும் தவசையும் தெரிஞ்சு சிக்க வச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்குதாமணி? இருக்குதா போய் உங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் பட்டணத்துக்கு போறேன். வாங்க. என்ன எழுதி சும்மாவா? நல்லப்பா. வேண்டாங்க. ஏன்பா? உங்க பேர் காளிங்க தானே? ஆமா. இந்த செக்ஸ் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. யாருப்பா இந்த செக்ஸ்? அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க. ஊருக்கு தான் அவர் பெரிய மனுஷன், எனக்கு இல்ல. இந்தா. வேண்டாங்க. உனக்கு வேண்டாம், கொண்டு போய் கோயில்வெளியில போடு. இந்தாப்பா. வராங்க. ஏன்பா பெட்டி வைக்கிறேன்? மிஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு வண்டி அனுப்பிச்சிருக்காரு, வாங்க சார் போலாம். எந்த வண்டியில போகணும்னு எனக்கு தெரியும். பெட்டி கொண்டா. யாருப்பா அது மிஸ்டர் எக்ஸ்ங்கிறது? அவர் பேரு சேவியருங்க. மிஸ்டர் எக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தவருங்க. பெரிய கோடீஸ்வரர். ஊருக்குள்ள ரொம்ப செல்வாக்குங்க. அட மெதுவே திரும்பி கொலசாச்சில் போகுது. அதோ பேசுறாத இரு. புரிஞ்சுக்கோ. கூட்டுக்குள்ள தோட்டமெல்லாம் இருக்குது போய். யாரும் மாப்பிள்ள இதே நம்ம விடுங்களா? வாங்க. இந்த வீட்டை பார்த்த உடனே அங்க மேல கூட்டத்தை போய் வீட்டுக்குள்ள ஆரம்பம் இல்லையா? இப்படியா தள்ளுறது? கதியாக போறணும். Ladies and gentlemen, I have great pleasure in inviting all of you to this evening's party. நம்ம லொகாலிட்டில இருக்கிற D4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் காளிங்கன as a DIG உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சட்டவிரோதமான காரியங்கள் நிறைய நடக்கிற இந்த நேரத்துல மிஸ்டர் காளிங்கன் மாதிரி டைனமிக் ஆபீசர்ஸ் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணது வள்ளல் மிஸ்டர் எக்ஸ்.
Good evening, Mr. X. May I introduce Inspector Mr. Cullingan, Mr. X. ஹலோ நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ற இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி யாருக்கும் கை கொடுக்காதீங்க. இப்ப பாத்தீங்களா உங்க கை என் கைக்குள்ள. யூ ஆர் ரைட். ஊர்ல எல்லாரும் உங்களை பெரிய மனுஷன் சொன்னாங்க, அதனால கை கொடுத்தேன். இன்னையில இருந்து போரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க. யூ நோ தி ஸ்டேஷன்? ஹெட் கான்ஸ்டபிள் காட்டியிருக்காரு சார். குட். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரமா நடந்துங்க. எஸ் சார். எஸ் டிஐஜி பாலகிருஷ்ணன் ஹியர். அரே போரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா யார் பேசுறது? ஹெட் கான்ஸ்டபிளா? என்னையா? அரே ரோத்தல ஹோட்டல்லையா? வீட்லயா? வீட்லயே விசாரம் பண்றாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்களா? சரி நான் அனுப்புறேன். நீங்க போற ஸ்டேஷன்ல முதல் கேஸ் ப்ராஸ்டியூஷன் கேஸ். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரைட். குட் மார்னிங் சார். ஹெட் கான்ஸ்டபிள் ஐயா டீ கடை வரைக்கும் போயிருக்காரு சார். டியூட்டி நேரத்தில் டீயா? போய் கூட்டு வாயா. சரி சார். வணக்கம் சார். இருக்கட்டும். உன் பேரு? ஜீவா. சொந்த பேரு? ஜீவாதா. நீங்க தான் புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரா சார்? அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வந்து அனுபவம் பேசுதா? எஸ் சார். நல்லா சிரிக்கிறேன். உன்னை பத்தி ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னாரு. இப்ப நீ செய்யற தொழில் உங்க குல தொழிலா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் மட்டும்தான். என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உங்க தொழில நீங்களா தேடி போவீங்களா இல்ல அவங்களா தேடி வருவாங்களா? நான் தான் தேடி போவேன். சமயத்துல அவங்களாவும் வருவாங்க. பை தி வே நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தொலைக்கு சம்சாரமோ கூட மேசக்கார இருக்காரு. ஒண்ணும் நடக்காது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து பிராஸ்டியூஷன் ஆரம்பிச்சியா? மிஸ்டர், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இங்கிலீஷ் வேறயா? உங்க தொழிலுக்கு அவசியம் தேவைதான். மறுபடியும் அப்படி பேசாதீங்க. என்னாச்சு? என்ன சார் என்னாச்சு? என்னையா ஒரு பிராஸ்டியூட் கைது பண்ணிட்டு வந்தா நேரா லாக்கப்ல தள்ளுவியா? சேர்ல உட்கார வச்சு மரியாதை கொடுத்துட்டு சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு என்ன பேசுற நீ? அது என் மகன் சார். மகளா? அப்பவே நினைச்சேன் மூக்க பார்த்தோன்னே அசல அப்பா மூக்கு மாதிரியே இருக்குன்னு. அந்த பொண்ணுங்க கைது பண்ணிட்டு வந்தே அந்த பொண்ணுங்க. சார் அந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லிச்சு. வர்க்கியும் டீயும் வாங்கி கொடுக்க சொல்லி கான்ஸ்டபிள் விட்டு வந்து கூட்டி வா. எஸ் சார். நீங்க என்ன தொழில் பண்றீங்க? உண்மையிலேயே இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க? பிரஸ் ரிப்போர்ட்டர். பியூட்டிஃபுல் ஜாப். உங்க அப்பா ஒரு பிராஸ்டியூட் கைது பண்ணிட்டு வந்துட்டு போன் பண்ணாரு. அந்த பொண்ணு நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரே கன்ஃபியூஷன். உட்காருங்க. இப்ப நீங்க என்ன தொழில் பண்றீங்க? பிரஸ் ரிப்போர்ட்டர். அது என்னங்க மாப்பிள்ள பேன் வந்திருக்குன்னு காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அது பேன் இல்ல, போனு. போனுங்களா? இத பாரு ரேணு, அரசாங்கத்துல என்னோட உபயோகத்துக்காக இந்த போனை கொடுத்திருக்காங்க. இதுல கிணி மணி அடிக்கும். அது எப்படிங்க மாப்பிள்ள? கிணிகிணின்னு அடிக்குமாமா? நல்லா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. கை கட்டி கிளம்பி. இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடறாங்கன்னு அர்த்தம். நான் வீட்டுல இருந்தா இருக்கேன்னு சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு போயிருந்தா போய்க்கன்னு சொல்லுங்க. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இதுல மணி அடிச்சா யாராவது என்ன கூப்பிடறாங்கன்னு அர்த்தம். போட்டு குழப்பிக்காதீங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறோம். அதுதாங்க மாமா என் கவலையே. மாப்பிள்ள தமாஷ் பண்றாரு. சரி கோச்சுக்காத. 2 மணிக்கா? அப்படித்தான் சொல்வேடி. 2:30 3 ஆயிடும். நான் வரேன் சொல்றேன்ல. நீ ரெடியா இரு, அப்புறம் லேட் ஆயிட போகுது. ஆமா என்ன வெச்செல்லாம் சொல்றியா? என்னடி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தானே நான் போன் பண்ணேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஹலோ என்ன சார் கட் பண்ணிட்டீங்க? ஏமா நீ மனசுதான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஹெட் கான்ஸ்டபிள் பொண்ணாச்சேன்னு ஓசியில போன கொடுத்தா 1/2 மணி நேரமா காதுல வச்ச போனை எடுக்கவே மாட்டேங்கிறே. அதுவும் பேசக்கூடிய விஷயங்களே பேசுறீங்க. இல்ல சார், முக்கியமான விஷயம் சார். அதை விட முக்கியமான விஷயம் கொடு. என் வீட்டுக்கு போன் வந்திருக்கு, பொண்டாட்டி கிட்ட பேசணும். உங்க பொண்டாட்டிக்கிட்டயா சார்? பெல் அடிக்குது. அப்ப நான் போகவா சார்? அதையும் நானே சொல்லணுமா? என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போனாரு? சொல்லி போட்டு போனாரு. மணி கிடிக்கிடி நடிச்சா யாராவது பேசுவாங்கன்னு சொன்னார்ல. ஆமா. மணி அடிக்குது, வந்து என்னன்னு கேளு வா. அட நீயே போய் சொல்லுமா. வீட்டுக்காரர் டேஷனுக்கு போயிட்டாரு. நான் கொஞ்ச நேரம் ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு பேப்பர் பாக்குறேன். பிஸ்கட் திங்கிறியா? வீட்டுல ஒருத்தரும் இல்ல.
என்ற வீட்டுக்காரரு வெளியே பார்க்கிறாரு. என்ற வீட்டுக்காருக்கு இன்னைக்கு சம்பள நாள், அதான் நேரத்திலே போயிட்டாரு. என்னது நான் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் அடிச்சுட்டே இருக்கிற. நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன். அப்படியே கிணிக்கின்னு நடிச்சுட்டே இரு. என் கையில கொடுத்தா அப்படியே எப்பாய் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. கிணிக்கின்னு நடிச்சுட்டே இருக்குது. நீ நடமணி, அந்த மொட்டை பையன் நான் ஒரு கை பாத்துக்கிறேன். வா வா ராமணி. நான் சொன்னேன், நீ நம்பல இல்ல. இப்ப பாத்தியா? ஏண்டா அம்மனி எத்தனை சலக்கா சொன்னா வீட்டுல யாரும் இல்லன்னு மறுபடியும் கிணிங்கிணிங்கின்னு அடிச்சுட்டு இருக்க ராஸ்கோல். எப்பாய் நீ மிரட்டனோட பயந்து போயிட்டா பாத்தியா? இதுக்குதான் ரமணி வீட்டுல என்ன போல ஒரு ஆள் இருக்கணும். இருக்காத வேலை பாரு. பட்டிக்காட்டுல பிறந்துதானே, உனக்கு என்ன தெரிய போகுது? வேணும் வேணும், டியூட்டி டைம் ஆயிடுச்சு. சாயங்காலம் வரைக்கும் மறக்காம இருக்க மாதிரி ஒண்ணு கூட. சாயங்காலம் வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி. உன்னை சாயங்காலம் வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒண்ணு கொடுன்னு கேட்டேன். மாப்பிள ஏன் அம்மனி போட்டு தொந்தரவு பண்றீங்க? என்ன கேட்டா நான் கொடுக்க மாட்டேங்க. கொடுத்துருவீங்க. உங்களை ஏன் சிரமப்படுத்துறா? இதுல என்ன சிரமம் மாப்பிள? ஆமா கிறிஸ்துன்னா என்னங்க மாப்பிள? ரோசா ரோசா கிறிஸ்துன்னா ரோசா பூங்களா? குடுங்க குடுங்க குடுங்க, அம்மனிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அம்மனிக்கு எப்படியாவது ஒரு ரோசா பூ வாங்கி கொடுத்துடணும். மாட்டிச்சு. அம்மனி அம்மனி அம்மனியோ, உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். தப்பா நினைக்க மாட்டியா? பரவாயில்ல, கேளுங்க. அது கிஸ் கூட. இன்ஸ்பெக்டர் சாரா, வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆளு பாருங்க சார், வயசுக்கு ஏத்த புத்தி கொஞ்சம் கூட இல்ல. என்கிட்ட கிஸ் கேக்குறாரு. யாரு மாப்பிள்ள? நீங்க அம்மனி தானே சொன்னீங்க கிறிஸ்துன்னா ரோசா பூன்னு. நீங்க அம்மனி கேட்டீங்க, நான் எந்த அம்மனி கேட்டேன், வாங்கிட்டேன். சாரி, இது என் சம்சாரம், இது என் மாமனாரு. டியூட்டிக்கு போகும்போது சம்சாரத்துக்கிட்ட ரோசா பூ கேட்டேன். அது இப்படி அப்போ